ஹாய், திஸ் இஸ் மனிதரம் பேசும் சுனில். தமிழில் ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும் என்பார்கள். அது மாதிரி தான் வாழ்க்கையில் ஒரு சொல் அப்படியே வாழ்க்கையை மேலே எடுத்துகிட்டு போகும், இல்லைனா வாழ்க்கையை அப்படியே குலைத்து விடும். இன்றைக்கி குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஆணோ பெண்ணோ அமைதியாக போவதற்கு காரணமே வந்துட்டு அந்த குடும்பத்தில் விரிசல்கள் ஏற்படக்கூடாது, அந்த குடும்பம் வந்துட்டு சுக்கு நூறாக போகக்கூடாது, அந்த குடும்பம் ஒரே ஒரு காரியத்தால் தகர்த்தப்படக்கூடாது என்பதற்காக ஒரு ஆணோ பெண்ணோ அமைதியாக போகிறாங்க. ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அது கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், அது என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு பேச தெரியாது, அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி பட்டம் கட்டிடுறாங்க. உண்மையிலேயே ஒரு மனுஷன் எவ்வளோ காலம் தான் வந்துட்டு ஒரு காரியத்தை வந்துட்டு உள்ளே வச்சிருக்க முடியும்? எத்தனை தடவை தான் பேசாமல் இருக்க முடியும்? ஒரு நாள் அது வெளியே வரும்போது ஒரு பெரிய ஒரு பூகம்பமாக வெடிக்கும் போது அந்த வாழ்க்கையில் விரிசல்கள் தான் ஏற்படுமே தவிர மறுமலர்ச்சி ஏற்படாது. இது இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு மனநல ஆலோசகராகவும் ஒரு ஆசிரியராகவும் பல பேரை சந்தித்து கவுன்சிலிங் கொடுக்குற அனுபவத்தில் சொல்கிறேன். இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே புரிதல் இல்லாமை. புரிதல் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா, ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, கம்யூனிகேஷன் ஒழுங்காக நடந்துச்சுன்னா, கண்டிப்பாக அந்த வாழ்க்கை நல்லா இருக்குமே தவிர நிலை குலையாது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தையும் இல்லை. வாழ்க்கையில் புரிதல் இருந்தால் எதையும் சாதிக்கலாம். நன்றி.